இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா 6 மாதமா ஒரு உண்டியல்ல அமௌண்ட் சேர்த்திட்ருக்கா. ஃபுல்லாக ரூ. 10 காயினு, ரூ. 5 காயினு இதை தான் சேர்த்திட்ருக்கான். இப்போ இன்றைக்கி வந்து உண்டியல் நிறைஞ்சிருச்சு. ஸோ அதை கட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போது பாப்பா கட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு, வாவ்! அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு. இதுக்கு மேலே போடுறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கட் பண்ணோம். ஸோ இப்போ இதை கொட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு. பார்த்திங்களா எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு. இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது, கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ₹10 ₹5 அப்படிங்கிறதுனால மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ₹5 காயின் எல்லாம் தனியாகவும் ₹10 காயின் எல்லாம் தனியாகவும் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் மேபி ஒரு 3000 4000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ நியர்பை வருது அப்படின்னு. எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக மோஸ்ட்லி ₹10 காயின்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ₹5 விட ₹10 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோர் தென் 3000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ₹5 காயின் தனியாகவும் ₹10 காயின் தனியாகவும் பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஆனால் ₹5 காயின் கம்மியாக தான் இருக்குது, ₹10 காயின் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது இது ஃபுல்லாக ₹10 காயின், இது ஃபுல்லாக ₹5 காயின், இதெல்லாம் உண்டியிலேருந்து எடுத்தது. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ₹10 காயின் ஃபுல்லாக இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்குது, இது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ₹5 காயின். இது ₹10 காயின் ஒரு அடுக்கில் 10 காயின் வச்சுருக்கோம். அப்படின்னா ₹100 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 5 லைன் வச்சுருக்கோம். ஸோ ஒரு அடுக்கில் ₹100னா 5 அடுக்கில் ₹500. அதே மாதிரி இங்கே வந்து இது 10 காயினா ₹5 வச்சுருக்கோம். ஒரு அடுக்கில் இது ₹50 இருக்கும். அப்போ இது ₹250 அந்த மாதிரி கணக்கு. இப்போ கால்குலேட் பண்ணலாமா எவ்வளோன்னு? இதெல்லாம் சேர்ந்து 500, ஃபஸ்ட் ரோ 500, அடுத்து 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. ஸோ ₹10 காயின் வந்து மொத்தம் ₹3500 இருக்குது. இப்போ ₹5 காயின் பார்த்தீங்கன்னா இது வந்து 250, 500, 750, 1000. இங்கே வந்து வெறும் ₹4 மட்டும் தான் இருக்குது. அப்போ 200. இப்போ இதில் வந்து 1200. இது தனியாக ஒரு 6 காயின் மட்டும் சேஞ்சாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ₹30 வருது. இப்போது 1230. அப்போது இதில் 1230, இதில் 3500, மொத்தம் 4730. ஸோ இந்த உண்டியலை உடைச்சதில் இன்றைக்கி கிடைச்ச அமௌண்ட்டு ₹4730.